நீங்கள் iQOO 10 வாங்குறேன்னு நினச்சிங்கனாக்கா நிறுத்துங்க. முதல்ல சிகரெட்டை நிறுத்து. நிப்பாட்டுன்னு சொன்னேன். சிகரெட்டை நிறுத்துவியா? நிறுத்திட்டேங்க. வெரி குட். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த வீடியோவில் உங்களுக்கு கம்ப்ளீட் ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்னன்ட்டு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதை பார்த்த பிறகு இது உங்களுக்கு செட் ஆகுமா இல்லைன்ட்டு உங்களால் இப்போ டிசைட் பண்ண முடியும். ஸோ கம்ப்ளீட்டாக வீடியோ பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். iQOO 10 ப்ரோஸை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். இதோட ப்ரோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனோட செல்லிங் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ஃபார் கேமிங். இந்த ஃபோன் iQOO கிளைம் பண்ணுறாங்கன்னா இந்த ஃபோன் தான் வந்துட்டு பெஸ்ட் இன் ஜட்ஜ்மெண்ட். அவங்க கிளைம் பண்ணுற மாதிரி இந்த ஃபோன் தான் கேமிங்கில் வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வேறு எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. எனக்கு இந்த ஃபோன் பியூர்லி ஃபார் கேமிங் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை எனக்கு லாக் ஆகக்கூடாது, ஸோ இன்னும் யூஸ் பண்ணும்போது ஃப்ளூவெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஃபோன் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமிங் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் நாச்சாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஸோ கேமிங் ஆடும்போது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவும் சொல்லலாம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நேற்று நான் ஒரு போட்ட வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் டிஸ்பிளே சூப்பராக இருக்குதுன்னு. ஸோ டிஸ்பிளே நெக்ஸ்ட் லெவல்னு சொல்லலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் டிஸ்பிளே இருக்குது. ஸோ அது ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அது கூடவே நம்மளுக்கு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 6400 mAh பேட்ரி இருக்குது. ப்ளஸ் நம்மளுக்கு 80 watts சார்ஜிங் வந்துட்டு அதிலே கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் ப்ரோஸ்ன்னு உங்களுக்கு இது மட்டும் தான் நீங்கள் தேவை, வேறு எதுவுமே தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஃபோனை வாங்கலாம். நான் கான்சென்ட் சொல்லும் போதே இந்த ஃபோன் ரொம்ப முக்கியமாக இல்லை, ஒரு டீசெண்டான ஒரு ஃபோனு தான். ஆனால் காம்படிஷன் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆஃபரிங் கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் கேமரா, நீங்கள் ஒரு ஆவரேஜான பர்சன் கேமராவுக்கு நீங்கள் அவ்வளோவா ஃபோக்கஸ் தர மாட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட ஃபோனோட கேமரா செட் உங்களுக்கு பர்ஃபெக்டாக பிரச்சனை இருக்காது. ஆனால் நீங்கள் கேமராக்காக மட்டுமே ஒரு ஃபோன் வாங்குறீங்க, இல்லை கேமரா வந்துட்டு ஃபோட்டோ நல்லா ஓடணும்னு நினச்சிங்கன்னா iQOO 10 ஒரு ஐடியல் சாய்ஸ் இல்லை. எதுக்குன்னா, நீங்கள் ஃப்ரண்ட் கேமராவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ எடுக்கிறதுனாவோ இல்லை ஃபோட்டோ எடுக்கிறதுனாலோ வந்துட்டு அவ்வளோவா பெஸ்ட்டாக இருக்காது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட காம்படிஷன்ஸ் வந்துட்டு இதோட கொஞ்சம் பெட்டராக ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா 80 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் எனக்கு தெரியும் 80 watts வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் ப்ரீவியஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 120 watts சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் iQOO 10 நம்மளுக்கு 80 watts மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு NFC இந்த ஃபோனில் இல்லை. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஃபோன்ஸில் மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸில் NFC இருக்கும். பட் நீங்கள் NFC யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னாக்கா இந்த ஃபோன் உங்களுக்கு ஐடியல் சாய்ஸ் இல்லை. அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இயர் எண்டிங்குள்ளே 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். iQOO 10 அடுத்த கான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட பில்ட் அண்ட் டிசைட். ஸோ பில்ட் அண்ட் டிசைட் வந்துட்டு நேற்றுனால பாசிட்டிவ்ஸில் இருக்க, இதில் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டும் இருக்குது. இதோட மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பாலிகார்பனேட். ஸோ மெனி ஃபோன்ஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளாஸில் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும். பட் இந்த ஃபோனில் நம்மளுக்கு பாலிகார்பனேட் கொடுத்துக்கிறதுனால கொஞ்சம் ஸ்க்ராச்சஸஸ் எல்லாம் வந்துட்டு ஈஸியாக ஆகிடும். இல்லை நீங்கள் ஃபோனுக்கு கேஸ் போட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த கான் வந்துட்டு நீங்கள் எரேஸ் பண்ணிடலாம். பட் நீங்கள் கேஸ் யூஸ் பண்ணாத இருந்தீங்கன்னாக்கா இது உங்களுக்கு ஒரு பெரிய நெகட்டிவாக நான் சொல்வேன். அண்ட் இன்னொரு பெரிய ஒரு நெகட்டிவ் இந்த ஃபோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோ மோசமாக ஒன்றும் இல்லை, பட் அவ்வளோ பெஸ்ட்டு இந்த ஃபோனில் உங்களுக்கு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சேன். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதம் பக்காக இருக்கிற இல்லை வந்து லாங் பிரச்சனை இருக்கிறதுல ஃபோன் வாங்கிக்கூடாதுன்னு நினைக்கும் போது ஒரு க்ளீனான ஒரு UI இருக்கிற ஒரு ஃபோன் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கணும், ப்ளஸ் அவங்களுக்கு நல்லா யூசேஜ் இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு 2 ஃபோன் வந்துச்சு, சாம்சங் அண்ட் நத்திங். ஸோ எங்கள் மம்மிக்கு ஒரு சாம்சங்லேருந்து ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தேன். நீங்கள் ஒரு UI உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கணும், பட்டரி ஸ்மூத்தாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோனோட UI வந்துட்டு உங்களுக்கு செட் ஆகாது. நீங்கள் வேறு எந்த ஃபோனை செலக்ட் பண்ணலான்ட்டு நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்க்கலனாக்கா கார்டு கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அதில் உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இவ்வளோ நெகட்டிவாக சொல்கிறதுக்கு காரணம் வந்துட்டு இந்த ஃபோனை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்கள் வாங்க போகிறீங்க 25,000 30,000 கொடுத்து நீங்கள் வாங்குறீங்கனாக்கா அது எவ்வளோ பெரிய காசு எனக்கு பர்சனலாக தெரியும். ஸோ நீங்கள் கரெக்டான சாய்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோன் தேவையா இல்லைன்னு தெரிஞ்சிருக்கும். இல்லை உங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் தேவைன்னாக்கா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 25,000க்குள்ளே ஒரு பெஸ்ட்டான மொபைல்ஸை நான் போட்டிருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள். iQOO 10 ப்ரோஸ் அண்ட் கான்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை பார்த்துட்டு பிறகு
இந்த ஃபோனை நீங்கள் வாங்குவீங்களா இல்லையான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வேறு ஏதாச்சும் ஃபோன் பார்க்குறேனாக்கா 25,000க்குள்ளே உங்கள் பட்ஜெட்டாக இருந்தாக்கா இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ் வேறு அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video.